அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லோரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் ஆண்டவர் போதுமானவராயிருந்து நல்ல நித்திரையை தந்திருப்பார். நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களும் உங்களோட கூட இருக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். அப்ப நாம அவர்கிட்ட போறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட மீண்டும் ஒரு விசை உங்களோடு கூட இயேசு இனிதான நாமத்திலே இந்த காலைக்கதை நிகழ்ச்சி வழியாக உங்களோடு கூட இணைவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு வருகிற செய்தி எங்க அப்படின்னு சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 60வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். இது ரொம்ப கடினமான உபதேசம், இதை யார் கேட்பான்னு யார் சொல்றா? சீஷர்கள் சொல்றாங்க. ஏன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் அவர் என்ன செய்யறாரு, நம்முடைய வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில எல்லாமே நடக்கிற ஒரு காரியம்தான். ஆனா நம்ம அதை எப்படி தீர்மானம் எடுத்து நம்ம செய்யணும்ன்றதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் அல்லது ஒரு டாஸ்க் மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். என்னன்னு சொன்னா, இங்க ஒரு விவசாயி தன்னுடைய தோட்டத்துல வேலை செய்வதற்காக ஒரு நபரை என்ன செஞ்சனா அமர்த்தினாரு. அப்போ அந்த நபர்கிட்ட சொன்னாரு, இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வயலை சுத்தி இருக்கிற அந்த வேலிக்கெல்லாம் என்ன செய்யணும், நீங்க பெயிண்ட் கொஞ்சம் அடிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு ஒரு 3 நாள் அல்லது 4 நாள் எடுக்கும், நீங்க அதை முடிச்சிடுங்க, அடுத்த வேலையை நான் தரேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அப்படி அவர் சொல்லும் பொழுது அந்த வேலைக்கு அமர்த்தப்பட்ட நபர் என்ன செஞ்சனா, ரொம்ப துரிதமாக முடிச்சு ஒரே நாள்ல அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டாராம். விவசாயிக்கு ரொம்ப ஆச்சரியம். அடுத்த நாள் என்ன செஞ்சார், சரி நீங்க அதை பண்ணிட்டீங்க, அடுத்தது அந்த மரத்தெல்லாம் கொஞ்சம் என்ன செஞ்சிருங்க, வெட்டுங்க. இதுக்கு கண்டிப்பா உங்களால நேத்து மாதிரி என்ன செஞ்சிட முடியாது, சீக்கிரமா முடிச்சிட முடியாது, அட்லீஸ்ட் ஒரு 4 நாட்களாக ஆகும் அப்படின்ட்டு அவர் சொல்றார். அப்படியா அப்படின்னு சொல்லி இந்த வேலைக்கு அமர்த்தப்பட்ட நபர் அந்த வேலையை செய்யறாங்க. அந்த வேலை செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு 1.5 நாள்ல என்ன செஞ்சிடறாரு, இதை முடிச்சிடுறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எந்த வேலை கொடுத்தாலும் பையன் ரொம்ப சீக்கிரமா முடிச்சிடுறான். சரி, அடுத்த வேலை இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு அவர் சொன்னாரு, சரி தம்பி, இன்னைக்கு என்னன்னா, நம்ம எங்க பாருங்க, நிறைய ஒரு குவியலாக உருளைக்கிழங்கு இருக்கிறது. அந்த உருளைக்கிழங்கு என்ன நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னா, 3 வகையாக பிரிக்கணும். ஒண்ணு என்ன ரொம்ப கெட்டு போயிருக்கிறது, பயன்படுத்த முடியாது, என்ன செய்யணும், நம்ம விலங்குகளுக்கு கொடுத்தலாம், ஆடு மாடு அதெல்லாம் சாப்பிடுவாங்க, அது அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அது ஒன்றா வைங்க. விதைக்கு போடுவதற்கு முளைச்சிலாம் இருக்குல்ல, புதைச்சி வச்சா முளைக்கும் அப்படின்னு சொல்லி அதை நீங்க என்ன செய்யுங்க, விதைக்காக வைங்க. நல்லது சமைத்து சாப்பிட அல்லது கடைகளில் நம்ம கொடுக்கும் 3 பாகங்களாக பிரிச்சிருங்க. இது ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான். இதை நீங்க ரொம்ப சீக்கிரம் முடிச்சிருவீங்க. நான் இதுக்கு டேட் சொல்ல வேண்டாம் அல்லது டைம் சொல்ல வேண்டாம், இது ரொம்ப சுலபமான காரியம், நீங்க பிரிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன்னு. அப்படி சொன்ன உடனே இவர் போயிட்டாரு. யாரு? ஓனர் சொல்லிட்டு, விவசாயி சொல்லிட்டு போயிட்டாரு. போயிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 டே கழிச்சு பார்க்குறாரு. சரி, பையன் எப்படி வேலை செய்கிறான், ஏன்னா கொடுத்த வேலையெல்லாம் நம்ம சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே முடிச்சிட்டான். இந்த உருளைக்கிழங்கு வேலை என்னது, ஏற்கனவே ஈஸியாக முடிக்கிற வேலை தான், ஆனால் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தோட அந்த விவசாயி அந்த இடத்துக்கு வராங்க. அப்படி வந்த பிறகு பார்த்தா ஒரு வேலையும் அங்கே ஸ்டார்ட்டே பண்ணாமல் இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 4 நாள் வேலை, 3 நாள் வேலை, எல்லாத்தையும் ரொம்ப ஷார்ட்டா முடிச்சாரு. இந்த வேலையை அவர் ஏன் செய்யல அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறாரு. தம்பி, உங்கள்கிட்ட காலையில இந்த வேலையை சொல்லிட்டு போனேனே, நீங்க ஏன் இதை செய்யல அப்படின்ட்டு கேட்டாராம். அப்போ அந்த பையன் சொன்னான்னா, வேலைக்கு அமர்த்தப்பட்ட அந்த நபர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஐயா, நீங்க கொடுத்த மற்ற வேலை எனக்கு ரொம்ப ஈஸியான வேலை கொடுத்தீங்க, ஆனால் இப்போ கொடுத்த வேலை ரொம்ப கஷ்டமான வேலை கொடுத்துருங்க. ஏன்னு சொன்னால், எனக்கு தீர்மானம் எடுக்க முடியாது, எது நல்லது எது கெட்டது அப்படின்னு. எனக்கு நீங்கள் எது விதைக்கு போடணும் அப்படிலாம் சொன்னீங்க, அதை நான் கரெக்டாக செய்வேன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால நான் அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். உங்களை மாதிரி என்ன மாதிரி இருந்தால நம்ம கூட என்ன செய்யுது, தீர்மானம் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப கடினமான ஒரு காரியமாக இருக்குது. எப்படி எடுக்கிறது தீர்மானங்கள், அல்லது நம்ம என்ன செய்யுது, எப்படி நம்ம சீஷர்கள் மாதிரி தான் நம்ம கூட என்ன செய்கிறோம், சில நேரங்களில் நினைக்கிறோம் இது ரொம்ப கடினமான ஒரு காரியம், இந்த காரியத்தெல்லாம் நம்மளால செய்ய முடியாது, ஆண்டவர் சொல்கிற காரியத்தெல்லாம் நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு எப்படி நம்முடைய தீர்மானங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், மாபெரும் போராட்டம், சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும் நடக்கிற இந்த போராட்டத்துல நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம் எப்படிப்பட்டதா இருக்கணும். ஏன்னு சொன்னா,
நல்ல தீர்மானங்களை எடுப்பதற்கு தான் என்ன செய்யறாரு ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்முடைய தீர்மானங்கள் எப்படி இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா வேதாகமத்துல அநேக வேளையில அநேகர் எடுத்திருக்க தீர்மானங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டுடைய நாமத்திற்காக வாழ்கிற பிள்ளைகள், ஆண்டுடையக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்க பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க கரெக்டான நேரத்துல தீர்மானங்கள் எடுப்பாங்க. அது என்ன செய்யும், அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். யாரை குறித்துன்னா ஆண்டவரை குறித்து அநேகர் தெரிந்து கொள்கிற அளவுக்கு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துறது. அப்படி விசேஷமா ஒண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ 3 வாலிபர்கள் ஆண்டவருக்காக என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு அக்கினி சூளையில போட போறாங்க. அந்த 3 நபர்களே அக்கினி சூளையில போட போறாங்க. ஆனா கூட அவங்களுடைய தீர்மானம் எப்படி இருந்துச்சுன்னா ஆண்டவரை நோக்கி தான் இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, இந்த சூளைக்கு, அக்கினி சூளைக்கு ஆண்டவர் எங்களை தப்பி வைக்காமல் போனாலும் கூட நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். ஏன்னு சொன்னா இந்த வானத்தையும் பூமியையும் இந்த உலகத்துல எல்லாத்தையும் சமுத்திரத்தையும் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் ஒருவர் இருக்கிறார், அவரை மாத்திரமே நாங்கள் வணங்குவோம். கட்டளைகளை நம்ம படிக்கிற ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள்லாம் சொல்லுதில்ல, என் நெஞ்சவனுக்கு வேறு தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம்னு சொல்றாங்க. ஏன் சொன்ன இந்த வானத்தையும் பூமியை சிருஷித்த ஒரு கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். அந்த கர்த்தர் என்ன செஞ்சார், தான் சிருஷித்தேன் என்று சொல்லி கூட என்ன செய்யல, நம்ம தவறு செய்த போது என்ன செய்யல, நம்மை அழித்து விடாதபடிக்கு நம்மை மன்னித்து அவருடைய ரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்து என்ன செய்யறாரு, நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி இருக்கிறார். உங்களுடைய தீர்மானம் என்னுடைய தீர்மானம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இல்லை அவருடைய உபதேசங்கள்லாம் கடினமா இருக்கிறது, எங்களால் பின்பற்ற முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பின்வாங்கி போகிறோமா? இல்லை இந்த ஆண்டவர் என் மேல் மிகவும் அன்பா இருக்கிறார், என்னை மிகவும் நேசிக்கிறார், என்னுடைய பாவியா இருக்கும் பொழுது எங்களை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார், இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்முடைய தீர்மானம் யாருக்காக இருக்கிறது? இந்த உலகத்திலே நம்ம வாழ போகிற நாட்கள் கொஞ்சம், அந்த நாட்கள்ல ஆண்டவருக்காக நம்முடைய தீர்மானங்கள் எப்படி இருக்கிறது? அந்த வாலிபர் பிள்ளைகளை போல நம்ம ஆண்டவருக்காக நம்முடைய தீர்மானம் நல்லதா இருக்குதா? இல்லை சாத்தான் கொடுக்குற சோதனை நிமித்தம் அதில் நம்ம தவறி போய் நம்முடைய தீர்மானங்கள் தவறாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். சில வேளை சில காரியங்கள்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு எவ்வளவு போதுமானவராக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் நம்முடைய தீர்மானங்கள் கண்டிப்பாக நல்ல தீர்மானங்கள். இந்த நாள்ல இருந்து ஆண்டவரே நமக்கு பிரியமாக இருக்கிற ஒரு ஜீவியத்தை நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜீவிப்போம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த தீர்மானத்தை ஆண்டவர் நமக்கு கண்டிப்பாக வாய்க்க செய்வார். அல்லது நான் எல்லாரோடையும் அன்பாக பழகணும், எல்லாரும் யார் மனதையும் நமக்கு புண்படுத்தக்கூடாது, எனக்கு அப்படி ஒரு தீர்மானம் எடுப்பீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒவ்வொரு காரியங்கள் நல்ல தீர்மானங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் என்ன செய்வாரா, துணை நின்று காப்பார். ஒரே வேளை நீங்கள் தவறுதலான ஒரு காரியங்களை எடுப்பீங்க, முடிவு எடுப்பீங்க, அந்த தீர்மானங்கள் எடுப்பீங்க அப்படின்னு சொன்னால் சாத்தான் என்ன செய்வான், அதிகமாக சந்தோஷப்பட்டு இன்னும் நம்மை குழிக்குள்ள தள்ளுவதற்கு ஆயத்தமா இருக்கிறான். ஏன்னு சொன்னா அவருடைய நோக்கம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை யாரும் தெரிஞ்சு கொள்ளக்கூடாது, அவனே இந்த பிரபஞ்சத்தின் அதிகாரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனால் பரலோகத்தின் தேவன் உங்களே என்னை அதிகமாக நேசிப்பதனால ஒவ்வொரு நாளும் நமக்கு செய்திகளை தந்து யார் மூலமாவது எப்படியாவது ஒரு செய்தி நம்ம கேட்பதற்கு கிருபை செய்கிறார். யாராச்சும் ஒருவேளை நம்ம ஒரு நாளைக்கு வேதாந்தத்தை படிக்காம போயிட்டா கூட என்ன செய்யறாரு, யாராவது ஆண்டுடைய சத்தியத்தை சொல்வதை கேட்பதற்கு நமக்கு வாய்ப்பு தரார். அப்பேற்பட்ட அன்பான கடவுள், அந்த கடவுளை பற்றிக்கொள்ள நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் மேல் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை வைப்பீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய தீர்மானம் இன்னைக்கு நீங்க எடுக்க வேண்டியதுதான். நம்முடைய கடவுள் என்ன செய்யுது, யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க, கட்டாயப்படுத்த மாட்டாங்க. அந்த அன்பான தெய்வத்தை நீங்க பற்றிக்கொள்ள ஆசைப்படுறீங்கன்னா நீங்க எடுக்க வேண்டிய தீர்மானம் அல்லது நான் எடுக்க வேண்டிய தீர்மானம் இன்றே இருக்கிறது. அதனாலதான் நம்ம சிஷ்யர்கள் போல எப்படி சொல்லக்கூடாது, இது கடினமான உபதேசம், மக்கள் எப்படி கேட்பாங்க, நம்ம அதை சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு இந்த கடினமான பாதையை அவர் கடந்து போயிருக்கிறாரு, அதனால அவருக்கு தெரியும் இந்த கடினமான பாதையில என்ன வழி நடத்த அவரால் மாத்திரமே முடியும்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுக்க நீங்க தீர்மானிப்பீங்கன்னா ஜெபம் செய்வோம். அண்ட சராசரத்தையும் படைத்து வானத்தையும் பூமிக்கும் அதிகாரியா இருக்கிற பரலோக தந்தையே, வானமுது சிங்காசனம் பூமி முது பாதபடி என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய உபதேசம் அன்பான ஒரு உபதேசம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அதை நாங்கள் கடைபிடிப்பது கடினமானது அல்ல என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதற்கு நாங்கள் இடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கத்தக்கதான அந்த நல்ல தீர்மானத்தை எடுக்கத்தக்கதான ஞானத்தையும் புத்தியும் நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிற சாமி.
எங்களுடைய பாவ கண்களாலோ எங்களுடைய பாவ இருதயத்தாலோ எங்களுடைய நினைவுகளாலோ அதை நாங்கள் கண்டு கொள்ள முடியாமல் போகிறது கர்த்தாவே. அப்படிப்பட்டிருக்கிற பாவங்கள் எங்களிருந்து அகற்றப்பட்டு நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு நாளும் உடைய அன்பிலே நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. இந்த நாள் விசேஷமாக ஆண்டவரே மருத்துவமனைகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். மனவேதனையோடு ஆண்டவரே பண கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. அவளுக்கு நீர் இடைப்பட்டு யாரெல்லாமே நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களெல்லாம் நீர் இறங்கி ஆண்டவரே தயவாய் கிருபையாய் இருந்து அவளுக்கு சுகத்தையும் பலத்தையும் தர வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிற சாமி. சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. கொடை வெயில் ஆண்டவரே இன்னும் கூட அதிகமாக சீதோஷண ஆண்டவரே மாறிக்கொண்டு வருகிறது சாமி. எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நீர் போதுமானவர் இருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து அவருடைய தேவையெல்லாம் சந்தித்து இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே அவருடைய போக்கிலும் வரத்திலும் அவருடைய கைட்டு செய்கிற எல்லா காரியங்களும் கிருபை இருந்து அவருடைய வழிநடத்தும். இரவில் அவர்கள் நித்திரைக்கு செல்லும் பொழுது தேவன் எங்களுக்கு போதுமானவராக இருந்தார் என்று சொல்லி நன்றியோடு கூடவுமே மீண்டும் அவர்கள் தரிசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. குற்றம் குறைகள் பாவங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் கூட நீர் மன்னித்து சாமி. உடைய ராஜ்யம் வரும் பொழுது எங்களை நீத்தரல வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.